தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட உயிரினங்கள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு தாய் ஏர்லைன்ஸ் விமானத்தின் மூலம் கொடிய விஷப்பாம்புகள், உடும்பு, நட்சத்திர ஆமைகள், கொடிய விஷம் உள்ள அரணை, எறும்புதினி போன்றவைகள் கடத்தி வரப்பட்டுள்ளன. இவை பெரிய ஸ்வீட் பாக்ஸ் அட்டை பெட்டிகளில் மறைத்து எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பில் சென்னையை சேர்ந்த முபாரக் என்பவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மேலும் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள வனக்குற்ற பிரிவுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அவர்கள் வந்து விசாரித்துவிட்டு இவைகளை இந்தியாவிற்குள் அனுமதிக்க தடை விதித்தனர். அத்தோடு இவைகளை தாய்லாந்து நாட்டிற்கே திருப்பி அனுப்பவும் முடிவு செய்தனர். மேலும் இவ்வுயிரினங்கள் தாய்லாந்து விமானத்தில் திருப்பி அனுப்பப்படுகின்றன. கைது செய்யப்பட்ட கடத்தல் ஆசாமி முபாரக்கிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். That's nice. சென்னை ஜே நகரில் கார் பழுது பார்க்கும் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதில் 10 கார்கள் உட்பட ஒரு இருசக்கர வாகனமும் தீக்கிரையானது. சென்னை ஜே நகர் கோல்டன் ஜார்ஜ் ஜத்னம் ரோடு என்ற முகவரியில் இரும்பு சீட்டால் போடப்பட்ட பெரிய குடோன் 3ஆக பிரிக்கப்பட்டு அதில் கார்த்திகேயன் MS ஆட்டோ கேரேஜும், பால்ராஜ் AS மோட்டார் பெயிண்டிங் கடையும், விஜய் என்பவர் கார் மெக்கானிக் கடையும் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 1:30 மணியளவில் கடைகளை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் அதிகாலை 3 மணியளவில் திடீரென கார்கள் தீப்பிடித்து எரிய தொடங்கின. இதுகுறித்து பொதுமக்கள் ஜே நகர் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு ஜே நகர் கோயம்பேடு தீயணைப்பு வாகனத்தில் விரைந்து வந்த சுமார் 2 மணி நேரமாக போராடி தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 10 கார்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனமும் முழுவதுமாக எரிந்து நாசமாகின. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஜே நகர் காவல் நிலைய ஆய்வாளர் சுந்தரேசன், மர்ம நபர்கள் தீ வைத்தார்களா, முன்விரோதம் காரணமாக இந்த தீ வைக்கப்பட்டுள்ளதா என பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.